வணக்கம். ஜாபை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது போன மாதம் நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். மார்ச் மாதம் 5ஆம் தேதி மதுரைக்கு பக்கத்தில் ஆலம்குளத்தில் ஒருத்தர் இறந்துடுறாரு. இந்து நண்பர் இறந்துடுறாரு. அவரை தூக்கிட்டு போகிறாங்க. இந்து மத முறைப்படி எந்த அளவுக்கு இடுகாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சடங்குகள் எல்லாருக்கும் தெரியும். முன்னால் மேலதாளம் கட்டிக்கிட்டு, மற்றபடி முன்னால் பட்டாசை வெடிச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் ஃபுல்லாக தண்ணியை போட்டுருவான். அவன் பாட்டு ஆடிக்கிட்டே போவானுங்க. அப்புறம் இந்த பக்கம் உள்ள ஃபுல்லாக மெப்பிலே வருவானுங்க. வரங்கள் என்னமோ இவன் வீட்டில் மட்டும்தான் சாவு வந்த மாதிரி இப்படின்ட்டே போவான். எழுத்த மாதிரி ஒரு வர்றதை விடமாட்டானுங்க. இதே ஒரு குறுக்கு சந்து அப்படின்னா ஃபுல்லாக அடைச்சிக்குவான். அன்னைக்கு ஃபுல்லாக 24 மணி நேரமும் அந்த தெருவுக்குள்ளே நுழையவே முடியாது. அதில் ஒரு 10 தண்ணியை போட்டுக்கிட்டு அப்படி நிற்பான் பாருங்க. நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா அடித்து கொன்னுடுவானுங்க. ஒரு சாவுக்கு 9 சாவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அராஜகங்கள், அனாச்சாரங்கள், அட்டகாசங்கள். இந்து மத சாஸ்திரத்தில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா கிடையாது. இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம். இதனால் இந்து மத நண்பர்களுக்கும் அந்த நண்பர்களுக்குள்ளே பலவிதமான ஒரு தகராறுகள். வேட்டை வெடிச்சுட்டு போக வேண்டியது, அவன் வீட்டுக்குள்ளே போட்டுற வேண்டியது, டம்முன்னு வெடிக்கும். உடனே சண்டை தக்கந்த. இதனால் வெட்டுக்குத்து அளவுக்குலாம் போயிருக்கு. ஏகப்பட்ட குடிசையில் தீக்கிரையாகி இருக்கிற சிந்தாதிரிப்பேட்டை பக்கத்தில் ஏகப்பட்ட குடிசையெல்லாம் பக்கத்தில் ஓரமாக குடிசை போட்டு உட்காந்துருப்பாங்க. இவனுக்கு சாவு எடுத்துகிட்டு போவாங்க. போன உடனே என்ன பண்ணுவான், அந்த நாட்டு வெடி அது எங்கே தான் கிடைக்குதா வெடிப்பான் பாருங்கள். இருதய நோயாளி பக்கத்தில் இருந்தால் உடனே ஸ்பாட்லேயே செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கும். என்ன பண்ணாலும் வேட்டு போட்டு அப்படியே கையில் தூக்கி போட்டான வகையில் அந்த குடிசையில் அது 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அது மாதிரி ஒரு மதுரை ஆலங்குளத்தில் சாவு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்து மக்கள். அவன் எடுத்துகிட்டு போவான். ஆனால் கூட வர்றான் பாருங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு என்ன பட்டாசை வெடிச்சுக்கிட்டு. அவனுக்கு செய்கிற அட்டகாசம் கொஞ்சமாக நெஞ்சமாக. இன்றைக்கும் அதே மாதிரி தான். அவன் காட்டு மிராண்டித்தனமான ஒரு போக்கு தான் இன்றைக்கும் இந்து மதத்தில் அந்த சாவை எடுத்து போகக்கூடிய இறந்தவர்களுடைய கடைசி அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு கொடூரங்கள். இதை பார்க்குறப்ப எத்தனையோ மதம் இருக்கிற அந்த இந்தியாவில் அவங்களாம் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன் இந்து மத நண்பர்களே சொல்ல வச்சுட்டான் எவ்வளோ பெரிய வேட்டுப்பா, எங்கே இருந்தால் வச்சானோ தெரியல, திட்டிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி ஒரு தாள் கூட 2 வீலர் 4 வீலர் வர முடியாது. தடுத்து எல்லாத்தையும் இப்படி போகும்பான். 10ஆவதுக்கு அதில் போட்டுக்கிற மாலையெல்லாம் பிச்சு எல்லாத்தையும் மேலே விசிறி எறிவான். ஒரே பன்னீர் வாசமாக நாத்தமாக இருக்கும். அதையெல்லாம் விட கொடுமை, ரோடெல்லாம் ஒரே தூசி தான். ரோடெல்லாம் ஒரே பூவு, ரோடெல்லாம் ஒரே அந்த வாழை மட்டையை போட்டுக்கிட்டு, ரோடெல்லாம் ஒரே அந்த சத்தத்தை போட்டுக்கிட்டு, ரோடாக இருக்கா, ரோடாகவே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பூக்களை போட்டு தூசியை ஏற்படுத்திக்கிட்டு பொல்யூஷனை ஏற்படுத்தி அவனுக்கு போகிற அட்டகாசம் அராஜகம் இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த மதுரை ஆலங்குளத்தில் மார்ச் 5ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி அதாவது சாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. எழுத்த மாதிரி ஒரு கல்லூரி வாகனம் ஒன்று வந்திருக்கு. காலேஜ் ஒன்லி லேடிஸ் மட்டும், லேடிஸ் காலேஜினுடைய வண்டி. அந்த வண்டிக்குள்ளே 25 மாணவிகள் உட்காந்துருக்குறாங்க. ஏற்ற மாதிரி வண்டி வருது. இவனுங்க சாவை கொண்டு போகிறானுங்க. ஏற்ற மாதிரி அந்த வண்டி வருது. உள்ள 25 மாணவிகளை உட்காந்துருக்கு. கல்லூரி படிக்கிற மாணவி உட்காந்துருக்காங்க. தூக்கிட்டு போகிறவனுங்க. அப்புறம் வண்டி அவ்வளோ நீளமாக இருக்கும். வண்டியை ஓரம் கட்ட முடியாது. ஒரு ஓரமாக நின்றுக்கிறாங்க. எங்களுக்கு இடம் இல்லையே அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த வண்டியை போட்டு அடித்து உடைச்சி நாசம் பண்ணி உள்ள பெண்கள்லாம் அலறக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி கல்லால் வண்டியை அடித்து உள்ள டிரைவரை பிடிச்சி வெளியே இழுத்து செருப்பால் அடித்து என்னென்னமோ அட்டகாசமுங்க, அநியாயம். பஸ்ஸை சேதப்படுத்தி அப்புறம் டிரைவரை ஆபாச வார்த்தையால் திட்டி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு
கல்லூரி மாணவிகளை வந்து ஆபாசமாக திட்டி நாசம் பண்ணி மிகப்பெரிய ஒரு கலைபாரத்தையே மதுரை ஆலங்குளத்தில் உண்டு பண்ணானுங்க. 5/3/2026 நடந்த ஒரு சம்பவம். அது சம்பந்தமாக போலீஸ் கேஸ் ஆகி ஒரு 3 பேரை தேடுற வகையில் 3 பேர் யார் அப்படின்னா பேர் அஜித் குமார், மற்றபடி ஒரு 3 பேர். அந்த 3 பேரை வந்து எப்படியாவது பிடிச்சி உள்ளே போடணும்னு சொல்லி போட்டு இன்னைக்கு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முன்ஜாமீன் கேட்டு இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. போட்ட வகையில் நீதிபதி வந்து இன்னைக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. என்ன, இவங்களை வந்து போலீஸ் காவலில் விசாரிக்கணும், மற்றபடி வந்து இவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்படாது போட்டு அந்த இதை தள்ளுபடி பண்ணிட்டார். அதாவது வந்து சங்கர், அஜித் குமார், சந்திரபோஸ், மொத்தம் 3 பேர். 3 பேருக்குமே இன்னைக்கு முன்ஜாமீன் கிடையாது, எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு வந்து நீதிபதி வந்து உத்தரவு சொல்லியிருக்கிறார். 3 பேருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் மற்றபடி இதற்கு வந்து தலைமை செயலாளர் வந்து தனிப்பட்ட சட்டங்கள் போட்டு ஒரு வரைமுறை கொண்டு வரணும். சாவு எடுத்துட்டு போறது பெருசு இல்லை, தண்ணியை போட்டுக்கிட்டு வன்முறையாக ஈடுபட்டுக்கிட்டு மாலையெல்லாம் சாலையில் வீசி எரிஞ்சுக்கிட்டு ஆபாசமாக ஆடிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்க பெண்ற அட்டகாசம் வந்து கொஞ்சம் நஞ்சுகளை மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்படைகிறாங்க. இதில் வந்து முறைப்படுத்தி என்ன விதிமீறல்கள் செய்யாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அதுக்கு தகுந்த ஏற்பாடு தலைமை செயலாளர் தான் இது பண்ணணும். இதுக்கு சட்டம் இயற்றுவதை பற்றி பரிசீலிக்கணும் அப்படின்னு போட்டு இன்னைக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க நீதிபதி. இந்த உத்தரவு என்பது எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. தலைமைச் செயலாளர் வந்து ஒரு சட்டத்தை போட்டுடுறாரு. ஏன் இந்த இப்போ 41 பேர் கரூரில் இறந்த சம்பவம் சம்மந்தப்பட்ட வகையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இப்படி 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 இருக்கணும், இதான் அடிப்படைன்னு சொல்லி போட்டு ஒரு சட்ட திட்டங்களை போட்டாங்க. சட்ட திட்டங்கள் போட்டதுக்கு எந்த அரசு போட்டோ அதை திட்டிக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. இன்னும் யாரால் போடப்பட்டதோ அவர்களுக்கே தாவேக்காவுக்கு அறிவு வரல. அவனுக்கு தான் 41 பேரை கொண்டானுங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து கரூர் சம்பந்தப்பட்ட வகையில் கோர்ட்டு சொல்கிறாங்க. தமிழக அரசு வந்து சட்டத்திட்டங்கள் இயற்றுறாங்க. அதையே ஒத்துக்காம தாவேக்கா இன்னைக்கும் ஒரு தற்கூரித்தனமாக இன்னைக்கு பேரிகார்டு மேலே ஏறிக்கிட்டு பில்டிங் மேலே நின்றுக்கிட்டு தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயே 4 பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சட்டங்கள் இயற்றி என்ன பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. ஹெல்மெட்டு போட சொல்லி தமிழக அரசு சொன்னாங்க. எத்தனை பேர் ஹெல்மெட்டு போட்டாங்க? அப்போ அதன் அடிப்படையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஓட்டு பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு. எஸ்ஐஆர்னுடைய அந்த திருத்தத்தின் அடிப்படை, மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. எங்கே பார்த்தாலும் சரி என் கடமை, ஆமாம் வாக்குரிமை சொல்லி போட்டு இந்த மைன்னு முடிகிற அளவுக்கு ஏகப்பட்ட விழிப்புணர்வு வாசகங்கள். அதை பார்த்து இந்த வருஷம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சு? 85% மேலே ஓட்டுப்பதிவு. வரலாறு காணாத ஓட்டுப்பதிவு. இதுக்கு மெயின் வந்து விழிப்புணர்வு. அது மாதிரி வந்து இறுதி ஊர்வலம் எடுத்துட்டு போங்க. போறவங்களுக்கு வந்து இப்படி பண்ணணும், அமைதியாக செய்ய வேண்டும். சோகமான ஒரு நிகழ்வு, அதில் போய் இந்த மாதிரி ஆடம்பரங்கள் செய்யாமல், மற்றபடி அட்டகாசங்கள், அவதூறுகள், அராஜகங்கள் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது தலைமைச் செயலாளர். மற்றபடி வரக்கூடிய எந்த அரசாங்கமாகட்டும் அதை வந்து சட்டத்திட்டம் போட்டோன்னா கட்டுப்படி ஆகாது. நாட்டு வெடிகுண்ட ஒப்பானுக்கு பாருங்க, ஊரே கதிகலங்க. இதே ஒரு இஸ்லாமியன், ஆமாம், இறந்து போன நபர்களை எடுத்துட்டு போறாங்க, ஒரு கிறிஸ்துவன் எடுத்துட்டு போறான், வேற்று மதத்தவன் எடுத்துட்டு போறான், எந்த சத்தமும் இருக்காது. இஸ்லாமியன்லாம் வந்து தன்னுடைய கபரிஸ்தானுக்கு, கிறிஸ்தவர்களாம் தன்னுடைய கல்லறை தோட்டத்துக்கு வந்து இறந்து போனவரை கொண்டு போகிற சமயத்தில் ஒரு சத்தம் இருக்காது, ஒரு சத்தம் இருக்காது. ஆமாம், கிறிஸ்துவர்களாவது வந்து கொண்டு போகக்கூடிய சமயத்தில் இறந்தவர்களை கொண்டு போக கல்லறைக்கு தோட்டங்களுக்கு கொண்டு போகக்கூடிய சமயத்தில் அந்த தொங்கியை போடுறாங்க பார்த்தீங்களா, மற்றவங்களாம் வந்து மாலை போடுறாங்க பாருங்க, மாலை, அதை பூவை வந்து பிச்சு போட்டுட்டு போவாங்க. ரோடெல்லாம் நாரி போகும். இந்து மக்களும் அதே மாதிரி தான், நாரி போய் ரோடெல்லாம் ஒரே குப்பை. ஆனால் இஸ்லாமியன் பாருங்க, ஒரு பூவை கூட பிச்சு போட மாட்டான், ஒரு சத்தம் கூட வராது.
அவன் தூக்கிட்டு போகிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுடைய மரணத்திற்கும் இந்து மக்கள் மரணத்திற்கும் கிறிஸ்துவர்கள் சோன்சோ அந்த இறந்து விட்ட அந்த மரணத்திற்கும் அந்த பக்கத்து தெருவுக்காரனே சத்தம் போடுவான், என்னடா இந்த சவுண்டு அப்படின்னு. இஸ்லாமியன் அப்படி இல்லை, அந்த மரணம் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பொறுமை நிதானமாக ஒரு மரியாதையாக இறந்தவர்களை எடுத்து போகக்கூடிய அந்த ஒரு தாத்பரியமான உணர்வு இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்க ஒழிய அடுத்தது கிறிஸ்துவர்களுக்கு சொல்லலாம். மற்றபடி இந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அங்கு உள்ள அந்த சாதிய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள், அந்த மத கட்டுப்பாட்டுகள் உள்ள திருத்தணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம். ஒருத்தர் செத்தா போதுங்க 9 பேரை சாகடிச்சிடறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விழிப்புணர்வை கொண்டு வாங்க. அப்போதான் தண்ணியை போட்டு ஆடுறது, நாட்டு வெடிகுண்டு வைக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, மாலை எல்லாம் நாசமாக போய் அந்த சாலை ஃபுல்லாக போட்டு நாசம் பண்ணுறது, இதெல்லாம் குறையும். நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஓட்டுக்கு எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த வருஷம் 85% மேலே ஓட்டு வந்ததோ, ஹெல்மெட்டுக்கு எவ்வாறு விழிப்புணர்வு பண்ணி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்மெட்டு தான் அந்த மாதிரி வந்ததோ, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. விழிப்புணர்வு. ஆமாம், சட்டங்கள்லாம் இதுக்கு கட்டுப்படியாக சட்டங்களை போட்டோம்னா இவனுக்கு சாவை கொண்டு போகிறப்ப வேணும்னே 4 பேர் சாகடிச்சு தான் போவான். அதனால் சட்டங்கள் ஜெயிக்காது. விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க தலைமை செயலாளர்களுக்கு. இதன் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது. மற்றபடி இதை சட்டங்கள் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அவன் ஒரு சோகத்தில் இருக்கிறத எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறியாமையின் வெளிப்பாடு. தண்ணியை போட்டு தான் சொல்லணுமா சோகத்தை? பட்டாசு வெடித்து தான் சொல்லணுமா? அது ஒரு கலாச்சாரம். எந்த இடத்துல இந்து மதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது? பட்டாசு வெடிப்பது எதற்கு? காட்டுக்குள்ளே போய் அடக்கம் பண்ணும் போதில் பல மிருகங்கள் அங்கே இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டு ஓடி போயிடும். அப்போ இவன் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துடுவான். ஆமாம், முடிஞ்சு போச்சு. இதன் அடிப்படை தான், வேற ஒன்றுமே கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்து மக்கள் இதை சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ள இந்து மதத்துக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டீங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி நீதிபதிகள்லாம் அவங்க திட்டுறாங்க பாருங்க. ஆமாம், இந்த மாதிரி ஊர்வலங்கிற பேரில் ஆபாசமாக ஆடுறது, இந்த மாலைகள் எல்லாம் ரோடெல்லாம் போடுறது, இதெல்லாம் என்ன கலாச்சாரம் அப்படின்னு நீதிபதியை திட்டுறாங்க. அந்த மாதிரி நீதிபதி திட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மத கலாச்சாரம் இருக்குன்னா உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை விழிப்புணர்வு மூலமாக கொண்டு கட்டாயமாக திருத்த முடியும். இதை ஒவ்வொரு இந்து மத நண்பர்களும் யோசிக்க வேண்டும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.